ஹலோ aspirants, வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்டிங் விட்டுருந்தாங்க. இது வேறு என்ன போஸ்டிங்கில் பிஓ தான். நம்ம எப்படி ஐபிபிஎஸ் பிஓ எழுதி வேலைக்கு போகிறோமோ அதே வேலை தான் இதுவும். 10 இயர்ஸ் நம்ம லோக்கல்லே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த எக்ஸாம் 3 நாளில் நடக்குது. என்ன எக்ஸாம் டேட்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை நம்ம சொந்த ஸ்டேட்லேயோ ஒரு பிஓ லெவலில் 80,000க்கு மேலே சேலரியோட ப்ளஸ்ஸு ஹவுசிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனா 1 லேக் கிட்ட இருக்கும். ஸோ இவ்வளோ சேலரி வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இல்லை சொந்த ஸ்டேட்லேயே தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒர்க் பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்குது. இந்தியன் பேங்க்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதை விட இது வேக்கன்சிஸ் கூட. எவ்வளோ வேக்கன்சிஸ் அண்டு பேட்டர்ன்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு. இந்த லாஸ்ட் டேட்டு கண்டிப்பாக போய் எக்ஸாம் இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. ஈவினிங் வரையும் கூட வெயிட் பண்ணாதீங்க. நைட்லலாம் ஒரு சில நேரத்தில் சர்வர் டவுன் ஆகிடும். ஸோ இப்போயே போய் நீங்கள் அப்ளிகேஷனை முடிஞ்ச வரையும் சர்வர் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போயே அப்ளை பண்ணிடுங்க. திடீர்னு லாஸ்ட் டேஸில் சர்வர் டவுன் ஆகும். ஸோ சர்வர் பார்த்துட்டே இருங்க. சர்வர் எப்போ ஓப்பனில் இருக்கோ அப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இது நம்ம டெலகிராம் குரூப்பு, ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன், வேக்கன்சிஸு அண்டு நம்ம இந்த சேனல் என்ன கொடுக்குறோம் அதெல்லாம் பார்க்கலாம். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாம் பேட்டர்னு. தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சிஸ் 200 வேக்கன்சிஸ் இருக்குது. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 81, ஓபிசிக்கு 54, இடபிள்யூஎஸ்க்கு 20, எஸ்டிக்கு 15, எஸ்சிக்கு 30. இப்போ நமக்கு இதில் கர்நாடகாவில் 300 வேக்கன்சி இருக்குது. ஸோ கர்நாடகாவில் காம்படிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கர்நாடகாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை எல்பிடியில் ஃபில்டர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இது 1:3 ரேஷியோ தான் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. ஆர்ஆர்பி மாதிரி நாங்கள் 30 மார்க், 25 மார்க், 20 மார்க் கூட எடுங்க, அப்போ தான் நீங்கள் சேஃபு, இன்டர்வியூ நல்லா பண்ணணும் இல்லைனா அப்படின்னலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் 1:3 ரேஷியோ தான் எடுக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆந்திரா பசங்கள்லாம் வந்து நிறைய எழுதி அவங்க எல்பிடியில் ஃபில்டர் ஆகிட்டாங்கன்னா 1:2 கூட வேலையும் அது 1:2 இல்லைனா 1:2.5 ரேஷியோக்கு குறைஞ்சிரும். ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானா பசங்கள்லாம் இங்கே வந்து எழுதுறாங்க நிறைய பேர். எப்போயுமே அதை பழக்கமாக வச்சுட்ருக்காங்க. நம்ம ஊர்லேயும் கர்நாடகாவிலும் போய் எழுதுறது. ஸோ இவங்க வந்தாக்கில் அவங்க எல்பிடியில் ஃபில்டர் ஆகிறதுனால கொஞ்சம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் வேலை வாங்குகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல பாதி பேருக்கு கிட்டத்தட்ட பாதி பேருக்கு பக்கம் நீங்கள் வேலை வாங்குற மாதிரி இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் தமிழ்நாட்டிலேருந்து எழுதி நீங்கள் கிளியர் பண்ணால். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணி எழுதுங்க. ரொம்ப அதிகமான சேலரி நம்ம சொந்த ஸ்டேட்லேயே ஒரு கிளர்க்கு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி சொந்த ஸ்டேட்டில் வேலை பார்க்க முடியும். பிஓலாம் இப்போது ஒரு பேங்க் பொறுத்து மாறுது. முன்னெல்லாம் தூக்கி ஆந்திரா, கர்நாடகா அந்தளவுக்கு போட்டால் கூட பரவாயில்ல, மத்திய பிரதேசலாம் போட்டுருவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் ஒர்க் பண்ணுறாரு, மத்திய பிரதேசில் ஒர்க் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆந்திராவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லாங்குவேஜ் மொழி தெரியாமல் அங்கே போயிட்டு ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கிறதுக்கு சொந்த ஸ்டேட்டில் எந்த ஊரில் போட்டாலும் அப்பா அம்மா நம்மளை வந்து பார்த்துட்டு போகிற தூரத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம அப்பா அம்மா கூட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேக்கன்சி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒர்க் ப்ரெஷரு பிஓக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஜாப் நேச்சரில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது தவிர மற்றபடி 2 பேருக்கும் ப்ரெஷர் சேம் தான். ஸோ நீங்கள் பிஓ எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பெண்டாக இந்த எக்ஸாம் படிங்க. நீங்கள் கிளர்க் எக்ஸாம் சொந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணோம், நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க, அந்த வெளியூர்லலாம் எங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அதர் ஸ்டேட்டில் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓவரால் இந்தியா காம்படிஷனில் நம்ம எழுதின ஆர்ஆர்பி பிஓஐ 110 வேக்கன்சி தான். இதில் 200 வேக்கன்சி இருக்குது. இதை காட்டிலும் இதில் அதிகம். அண்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் நீங்கள் இன்டர்வியூவில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா பண்ணால் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர்பிலலாம் அப்படி கிடையாது. இன்டர்வியூவில் நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்களாம் நம்ம இன்டர்வியூ சீரிஸ் நல்லா பார்த்துட்டு போங்க. பிளேலிஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். பட் ஒன்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்ளை ஆகுது. இன்டர்வியூ சீரிஸ்க்கு இன்னும் 2 வீடியோ தான் பெண்டிங் இருக்குது. அந்த இன்டர்வியூ சீரிஸ் முடித்த கையோட நேராக வந்து என்னோடய வேலையை ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கான குவான்ஸையும் ரீசனிங் ப்ளஸ் யூனியன் பேங்க் இந்தியாவுக்கான குவான்ஸ் ரீசனிங்
அண்டு காமனாக இங்கிலீஷ் பூஸ்டர்ண்டு ஒன்று உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது 3யும் கொடுப்பேன். அடிஷ்னலாக ஸ்கீம்ஸு, பேங்கிங் நியூஸ் இதெல்லாம் நான் ரெகுலராக கொடுத்துட்டு வருவேன். இனிமேல் நமக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் டெலகிராம் இந்த யூடியூப் சேனலில். வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைனா ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போதே நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். இதுதான் நம்ம டெலகிராம் குரூப்பு. இந்த வீடியோ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ வரும்ன்ட்டு நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுன்னா அதுக்கான டைம் அலோகேட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தால் நம்ம வீடியோ பார்க்கறதால உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கோர்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு. ஜாயின் பண்ணுறீங்களா வேணாமா அதெல்லாம் அப்புறம். எஸ்பிஐ பிஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் இது. டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் என்ன கொடுக்குறோம், இந்த எக்ஸாமுக்கு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி ரீசனிங் கொடுக்குறோம். இது ஹை லெவல் டிஏ, அதாவது ஐபிபிஎஸ் பிஓக்கு இன்னும் நம்ம யூனியன் பேங்க் கொடுக்க ஆரம்பிக்கல. இனிமேல் நான் இதில் இன்னும் ஒரு 4 இல்லை ஒரு 5 6 வீடியோக்கு மேலே கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி பாருங்கள் தான் நான் யூனியன் பேங்க் இந்தியாவுக்கு மூவ் ஆக முடியும். ஆப்டிடியூடுக்கு ஒரு 4 days 5 days டைம் கொடுங்க. கண்டிப்பாக யூனியன் பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறமா. அண்டு இது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இவங்களை பிஓ இதில் 1 mark கொஷின் லெவலில் எந்தெந்த வீடியோ போட்டிருக்கணும் அது எல்லாமே யூனியன் பேங்க்கு யூஸ் ஆகும். இதில் 2 mark போடுற வீடியோ மட்டும்தான் பிஓக்கு ஒன்லி, எஸ்பிஐ போக்கும் ஐபிபிஎஸ் பிஓக்கும். இதில் நான் எந்தெந்த வீடியோவில் 1 mark அப்படின்னு சொல்லி ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு போடுறோன்னா அதெல்லாம் யூனியன் பேங்க்குக்கும் அப்ளை ஆகும், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கும் அப்ளை ஆகும், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா இது கிட்டத்தட்ட சேம் லெவலில் தான் இருக்கும், அப்ரோச் சேமாக இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 mark கொஸ்டின் ஐபிபிஎஸ் பிஓ நீங்கள் ஒழுங்காக பண்ணல, யூனியன் பேங்க் மட்டும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க 1 mark கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க. 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க எல்லா வீடியோ பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். பேங்கிங் அவேர்னஸ் ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் வீக்குக்கு 2 பார்ட் கொடுத்தேன். பட்டு ஆகஸ்ட் நம்ம இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படித்ததுனால கொஞ்சம் பேர் நிறைய பேர் பார்க்கல. ஸோ உங்களுக்கு அது தேவைப்படல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பின்னாடி அப்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அக்டோபருக்கு மூவ் ஆகிட்டேன். அக்டோபரில் ஸ்கீம்ஸ் அப்லோட் பண்ணேன். ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு. ஸோ இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் பார்ட் 2 இருக்குது. இன்னும் ஒரு 10 ஸ்கீம் பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த் கொடுக்குறேன். தென் நவம்பர் மந்த்து இது முடித்த கையோட பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பேங்கிங்கும் ஸ்கீமும் டெப்த்தாக நம்மக்கிட்ட படிச்சிடலாம். அண்ட் இதோட சேர்த்து நீங்கள் கேப்சூல்ஸு நான் சொல்லக்கூடிய கேப்சூல்ஸு நீங்கள் இதெல்லாம் பிகினருக்கு சொல்கிறேன். கேப்சூல்ஸு ரெகுலராக சிஏ டெய்லி படிக்கல, இன்னும் சிஏ படிக்கவே இல்லை அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு நல்ல வே அப்ரோச்சிங் சிஏ. ஸ்கீம்ஸும் பேங்கிங்கும் இப்போ நம்ம கொடுக்குற வீடியோவை பார்க்குறீங்களோ இல்லை நீங்களே ஓனாக படிக்கிறீங்களோ, நான் ஸ்கீம்ஸ் எல்லாம் இதில் கொடுக்குறேன். ஸ்மார்ட் கீடாவிலேருந்து நானே கொஸ்டின் எடுத்து டைப் பண்ணி நான் கொடுக்குறேன். அண்டு பேங்கிங்க்கு அஃபேர்ஸ் க்ளவுடில் கொடுப்பேன். இந்த இதில் மிஸ் ஆன அஃபேர்ஸ் க்ளவுடில் இதில் காமனாக மிஸ் ஆன சிஏவை தனியாக ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எதில் படித்தாலும் ஓகே தான். ஸ்கீம்ஸும் பேங்கிங் மட்டும்தான் டெப்த்தாக நான் கொண்டு போவேன். மீதி எல்லாம் ஒன்லைனர் தான். இந்த எக்ஸாம் கேப்சூல் விடுவாங்களே அதில் வரக்கூடிய ஒன்லைனர் தான். நீங்கள் டாப்பராக இருந்தால் ஆல்ரெடி படிச்சிருந்தால் அது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இருக்கிறது நமக்கு கம்மி டைமு. இந்த எக்ஸாம் டேட்டு என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். கண்டிப்பாக இதுதான் எக்ஸாம் டேட்டு. டிசம்பர் 5, 7 and 8 இந்த 3 நாளில் தான் எக்ஸாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இதை பாருங்கள், ஏன் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, இந்தியன் பேங்க் எல்பிஓ மாதிரி இது தூக்கி அங்கங்கே போட மாட்டாங்க எக்ஸாம். ஏன்னா எக்ஸாம் 3 நாள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டர்ஸ் அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரியில் தான் நான் போய் எழுதுவேன். ஸோ கிருஷ்ணகிரியில் சென்டரே முக்கியமான ரொம்ப சில எக்ஸாமுக்கு மட்டும்தான் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் போடுவோம், எஸ்பிஐ கிளர்க் போடுவாங்க. மற்ற எந்த எக்ஸாமுக்கு கிருஷ்ணகிரி சென்டரை அலோகேட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம் சென்டரு கிருஷ்ணகிரி, இந்த கன்னியாகுமரி, அப்புறம் தஞ்சாவூர், இதெல்லாம் யூஸ்வலாக வரக்கூடிய சென்டர்ஸ் கிடையாது. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, சம்டைம்ஸ் வேலூர், சேலம்,
இந்த சென்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீதி இருக்கிற எல்லா சென்டரும் நமக்கு அடிஷ்னல் சென்டர் தான். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், வேலூர் எல்லாம். வேலூர் கூட வரும் அப்பப்போ. ஸோ திருச்சியும் வரும். இப்போ அடிஷ்னலாக சென்டர்ஸும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாள் எக்ஸாம்ஸ் நடக்குது. இத்தனை சென்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ளே தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லி 2 டைம் போய் எக்ஸாம் எழுதி அண்டு அதுக்கான செலவும் கம்மி தான். டேரெக்டாக ஒரே எக்ஸாமு ஒரே செலவு அண்டு தூரமாகவும் போக தேவையில்லை. இப்போ மெயின்ஸ் எழுதுறதுன்னா 3 சென்ட்ரல் தான் இருக்கும், 4 சென்ட்ரல் தான் இருக்கும். நீங்கள் 100 கிலோமீட்டர் 200 300 கிலோமீட்டர் தாண்டி போகணும், போய் ஒரு நாள் முன்னாடி ஸ்டே பண்ணணும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பக்கத்து சென்டர் இருக்கிறதுனால நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போனாலும் சரி, முன்னாடி போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும், ரிலேட்டிவ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும், பைக்கில் போகிறதா இருந்தால் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க. வேக்கன்சிஸும் ரொம்ப அதிகம். 200ன்றது ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் இந்த எக்ஸாம் பயந்து அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. பட் எக்ஸாமு ஐபிபிஎஸ் கிளர்க்கை விட ஒரு படி கீழே தான் இருக்குமே தவிர, ஐபிபிஎஸ் கிளர்க்கே தாண்டி வெளியே போகாதுன்ற போது நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுக்குற கண்டென்ட்டும் பாருங்கள். எக்ஸாம் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். நான் ஆல்ரெடி கொடுக்குற மாதிரி இந்த எக்ஸாமுக்குன்னு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு வேணும், ஆப்டி ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு டிஸ்கிரிப்டிவ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த செக்ஷனில் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 by 1 கண்டென்ட்டோட சேர்த்து அதை கொடுக்குறேன். ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கொடுத்துட்டே இருந்ததுனால கண்டென்ட் கொஞ்சம் பெண்டிங்கில் நிற்கிது எனக்கு. கண்டென்ட்டும் நான் கொடுக்கணும், ஸ்ட்ராட்டஜிஸும் கொடுக்கணும். ஸோ அதை சேர்த்து நான் 1 by 1 தான் கொடுப்பேன். ஒரே நாளில் 5 சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜி என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா கண்டென்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் நெருங்கிருச்சு. இன்னும் 16 நாள் தான் இருக்குது, 17 நாள் 16 நாள் தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த பிஓ ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கான கண்டென்ட் என்ன பெண்டிங்கை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வீடியோ போட்டால் இது ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு கேளுங்க, நான் கொடுக்குறேன். அண்ட் அதோடு சேர்த்து இதுக்கான கண்டென்ட்டும் இன்னும் ஒரு 4 or 5 days கழிச்சு ஆரம்பிச்சிருவேன். ரீசனிங்கான கண்டென்ட் சேமு தான் ரெண்டுத்துக்கும். இந்த ரீசனிங்கை நீங்கள் பிஓ ரீசனிங்கை படித்தா நீங்கள் அதெல்லாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ வியூஸு அண்டு சப்ஸ்கிரைபர்ஸு அண்டு லைக்ஸு, முக்கியமாக லைக்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய வீடியோவுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். லைக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் இருக்கோ நான் அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வீடியோ எஃபர்ட் போட்டு எவ்வளோனாலும் கொண்டு வருவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.